மெது பக்கோடா டீ கடையில் செய்யக்கூடிய மெது பக்கோடா எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சூப்பராக நமக்கு டேஸ்ட்டாக வரும். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டீயோட இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த மெது பக்கோடா எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெது பக்கோடா அல்லது பட்டணம் பக்கோடா தான் இப்போ செய்கிறத பார்க்க போகிறீங்க. அதுக்கு நெய் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி பெரிய பவுலு நம்ம கலக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சமையல் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நெய்யும் சமையல் சோடா நல்லா பார்த்திங்கன்னா கையில் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதுதான் முக்கியமானது. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு நெய்க்கு பதிலாக கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா டால்டா சேர்த்து செய்வாங்க. இந்த அளவுக்கு நான் கலந்து விட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கைகளாலேயே நல்லா கலந்துக்காங்க. கை இல்லைன்னா மிக்ஸி வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கடலை மாவு நம்ம எல்லா மாவையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நான் இந்த சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கடலை மாவு இது சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ அதே டம்ளர்லாம் அரிசி மாவு எடுத்துக்கணும். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நைஸாக சரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைகளாலே நம்ம நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது நல்லா இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகம் சேர்க்க வேணாம். சின்ன பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, இஞ்சியையும் பூண்டையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சும்மா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துலேயே நமக்கு தண்ணி விடும். அதனால் அந்த வெங்காயத்தை நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணுறப்பே பாருங்கள், அதே கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி தெளித்து மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுருவோம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா எண்ணெயோட சூட்டோட அளவு மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துருவோம்.
ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. நல்லா அந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி வடித்து கட்டி வச்சு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். வெங்காயம் போட்டதும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்திங்கன்னா டீ கடைகளில் செய்யக்கூடிய மெது பக்கோடா செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு ஃபீட்பேக்கில் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.